ஜோ பிடன் ஜார்ஜ் சொராஸிற்கு அமெரிக்காவின் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பிரசிடென்ஷியல் ஃப்ரீடம் அவார்டு அப்படின்ற அவார்டை கொடுத்துருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எப்போது சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். இப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு விதமாக இந்த இதை வந்து பிரிக்கலாம். மூன்றாவது ஷாக்கர். அது வந்து உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல கூட இருக்கலாம். அந்த விஷயத்தை கவனமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பார்ட், ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். முதல் விஷயம், ஜார்ஜ் சொராஸ் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யூஎஸில். இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பலவிதமான பிஸ்னஸஸ் வந்து யூஎஸில் நடத்தி கொண்டு வருகிறார் அப்படின்றது தான் வந்து எல்லோருக்குமே உலக லெவலில் தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இவருடைய விஷயத்தை இப்போ பார்த்துடலாம். இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12, 1930. இவருடைய பெயர் ஜார்ஜ் சொராஸ். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர், ஃபிலந்த்ராபிஸ்டாக இருக்கார். அக்டோபர் 23 எடுத்த ஒரு கணக்குப்படி இவருடைய நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6.7 பில்லியன் இவர்கிட்ட இருக்கு. இவர் வந்து $32 பில்லியன் மேலே ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ்னு நிறைய ஃபவுண்டேஷன்ஸுக்கு கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 64% அவருடைய டோட்டல் நெட்வொர்த்தில், அதாவது $15 பில்லியன் வந்து ஆல்ரெடி அவர் நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுத்து விட்டார். இவருக்கு வந்து இப்போது வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 98 வயசில் இருக்கார். இவர் வந்து நியூயார்க்குடைய ரெசிடெண்ட்டாக இருக்கிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வேர்கள் எங்கே இருக்குன்னா, இவர் வந்து புடாபெஸ்டில் பிறந்தவர். ஜூயிஷ் ஃபேமிலியில் வந்து இவர் பிறந்திருக்கிறார். நாசி ஆக்குபேஷன் ஆஃப் ஹங்கேரி அந்த இருந்த இடத்துல தான் இவர் பிறந்த இடம். யூகேக்கு 1947 வந்திருக்காரு. அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்து பிஎஸ்சி இன் ஃபிலாசபி 1951 வாங்கியிருக்காரு. எம்எஸ்சி டிகிரியும் வந்து 1954 எடுத்திருக்கிறாரு. எவ்வளவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அமெரிக்கன் மர்ச்சன்ட் பேங்க்ஸில் வந்து கேரியரை வேற பில்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் வந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலந்த்ராபிஸ்ட்டுங்கிற ரோலை வந்து எடுத்திருக்கிறாருங்கிறது தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரில் தான் வந்து அவருடைய கேரியரே வந்து பில்ட் பண்ணார். அதை தவிர ஷார்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்ஸில் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் ஆஃப் 90s அண்ட் 2000 யூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பணம் பார்த்த நபராகவும் கருதப்படுகிறார். இது எக்கனாமிக் இதில் கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம், இவருக்கு வந்து ட்ரேடிங் கன்விக்ஷன் கூட, இவருக்கு வந்து இன்சைடர் ட்ரேடிங் கன்விக்ஷனும் ஆகியிருக்கிறது. ஸோ இவ்வளவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அண்ட் ஷேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிழல் உருவ தாதான்ற மாதிரி அந்த நிழல் உருவ ஒரு இதை தான் வந்து ஒரு ஆரம்ப காலத்திலிருந்தே பூண்டிருக்கிறாருங்கிறது தான். இவருடைய படிப்பெல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு கேத்தான் பரேக்மா, ஒரு ஹர்ஷத் மெஹத்தா போல் இவர் வந்து பெரிய லெவலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இன்சைடர் ட்ரேடர் அலகேஷன்ஸ்லையும் மாட்டிக்கொண்டு அதற்கு பிறகு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டாகவும் பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி டொனேஷன்லாம் கொடுத்து அந்த லெவலில் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியும் வந்து இன்டைரக்டாக வந்திருக்கிறார். இவரை பற்றி நான் எதுக்காக இந்த டாபிக் பேசணுன்னா, இப்போ ஹாட்டாகவும் இருக்குது இந்த டாப்பிக்கு. ஸோ இவருடைய ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இரண்டாவது நான் சொன்ன மாதிரி இவருடைய பங்கு, இவருக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜோ பிடன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு நபரின் கான்ட்ரிபியூஷனை பாராட்டி இவருக்கு வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாக யூஎஸ் பிரசிடென்ஷியல் ஃப்ரீடம் அவார்டு அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காரு. செம்ம இதில் வந்து ஒரு நிறைய பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷனை கொடுப்பதற்காக ஜோ பிடன் வந்து இந்த விருதை கொடுத்திருக்கிறார். ஓகே, இது வரைக்கும் கொடுத்தாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் மற்றபடி பல பர்சனாலிட்டிஸுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய சன் வந்து ஜோ பிடன்ட்டேருந்து பர்சனலாக அந்த அவார்டை வாங்கிட்டு போயிருக்காருங்கிறது தான் இப்போ செய்தி.
ஸோ இது வந்து இதுவரை நம்ம பார்த்தது இவர் யார், இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கங்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வருவோம். இவருடைய கான்ட்ரவர்ஷியல் அந்த சொன்ன இல்லையா நிழல் உலக தாதான்ற மாதிரி இவருடைய கிளச்சஸ் வந்து உலகம் முழுசா வந்து பரவி இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத நாடே கிடையாதுன்னு சொல்லலாம். எப்படின்னா இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து சைனாவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் இவருடைய பெயர் இருக்கும்படி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அலெக்ஸ் சோராஸ்ன்றது தான் இவருடைய பையன். இவர் மகன் தான் வந்து இப்போ இவருக்கு பதிலாக அந்த அவார்டை வாங்கிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் பேக் டு அவருடைய கான்ட்ரவர்சிஸ், நம்மளுடைய இந்தியாவை கூட விட்டு வைக்காதவர் சொராஸ். சொராஸ் நேம் வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பிஜேபியுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும்னு காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி கிட்ட வந்து ஃபண்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய எலெக்ஷனில் வந்து எவ்வளோ பைசா தேவையோ அவ்வளோ தூரம் கொடுத்து டிஃபேம் நரேட்டிவ் செட் பண்ணி பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு எப்படியும் வந்து இந்தியன் இது வந்து தன்னுடைய, ஏன்னா வந்து தெரியும் நமக்கு முன்னாடியே காங்கிரஸ் இருந்தால் பல விதமான அவருடைய யூஎஸ் மற்றும் அதர் யூரோப்பியன் நேஷன்ஸுடைய கேம் பிளே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இட்டாலி பேஸ்டு பீப்புள் தான் அவங்க. ஸோ அது மூலமாக ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனோட இறங்கி பல விதமான சம்பவத்தை செய்திருப்பவர் சொராஸுங்கன்றது தான் வந்து நான் சொல்ல வர விஷயம். இது வந்து இவருடைய ஒரு பர்சனாலிட்டி, இப்போ உள்ள நடக்கும் விஷயங்கள். இது சரி, இதுவரை நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்திய தரப்பில் பேசும்பொழுது அது ஏதோ அலகேஷனாக பேசுகிறாங்கப்பா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே கூட லேட்டஸ்ட்டாக வந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி லேட்டஸ்ட்டாக ரைஸ் பண்ணும்போது கூட அப்போஸ் பண்ணியிருந்தார். சரி, இதுதான் போய் நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து பிஜேபிலாம் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, எலான் மஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருப்பதே வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டைரக்டாக தாக்கியிருக்காங்க. இவருடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து குளோபல் லெவலில் வந்து பலவிதமான கான்ட்ரவர்சிஸ், பொலிட்டிக்கல் இம்பேலன்சஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களே. இந்த ஒரு பேக்ட்ராப்பில் பார்க்கும்போது இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கலாமான்ற மாதிரி அந்த அளவு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறதுங்கிறது தான் வந்து நான் சொல்ல வந்த செய்தி. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கேள்வியெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றி தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்தியாவும் நம்ம இருக்கும் நாடு, அதனால கண்டிப்பாக இதில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இம்பேக்ட் அவருடைய ஃபண்ட்ஸுக்கு இருப்பதாக பல விதமான சோர்ஸஸ் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய ரியாக்ஷனும் வந்து எப்படி இருக்குங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிவு செஞ்சுக்கிறேன். என்னுடைய தாய்மையான வேண்டுகோள், இந்த இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த பதிவை பற்றிய கமெண்ட்ஸை பதிவிடுவோம்னு கேட்டுக்கொண்டு முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.